அதிகார பிரிவினை மற்றும் சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்துக்களை உச்சநீதிமன்றம் உயர்த்தி பிடித்த வழக்கு எது? உயர்த்தலைன்னா கூட இந்த கேள்விக்கு பதில் வந்து இட் இஸ் ஆப்ஷன் சி, இந்திரா காந்தி விசஸ் ராஜ் நாராயண். படிப்போம். இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு அபூர்வமாகவும் உயிராகவும் மற்றும் திறவுகோலாகவும் இருப்பது? ஆர்டிகல் 32 அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. அதாவது நம்ம பார்த்திருப்போம், படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்லாம் படிப்போம். ஆட்கொணர்வு மனு அப்படின்னு படிச்சிருப்போம். இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு ஆர்டிகல் 32 சொன்னது யாரு அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்றாரு. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த இந்த குறிப்பிட்ட ஆர்டிகல்ல என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, இதயம் மற்றும் ஆன்மா, ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க வந்து யாரு சொன்னது ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு கேட்கல. அதற்கு பதிலா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கீ ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அந்த வார்த்தை இந்த ஹார்ட் அண்ட் சோலை பார்க்காம இதை மட்டும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. கீ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு எந்த பார்ட்டை சொன்னாங்க? இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு அபூர்வமாகவும் உயிராகவும் மற்றும் திறவுகோலாகவும் இருப்பது? அப்ப இந்த அபூர்வம், உயிர் இதையெல்லாம் கட் பண்ணிட்டு அரசியலமைப்பின் திறவுகோலாக இருப்பது எது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து பதில் சொல்லிடுவீங்க. அரசியலமைப்பின் திறவுகோலாக இருப்பது முகவுரை, பிரியாம்பிள். எர்னஸ்ட் பெர்கர் அப்படின்னு ஒருத்தர் என்ன எர்னஸ்ட் பேக்கர் அப்படி வச்சுக்கோங்க. எர்னஸ்ட் பேக்கர்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இட் இஸ் த கீ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இது வந்து அரசியலமைப்பின் திறவுகோல், அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. அப்போ அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னா பிரியாம்பிள். அதுவே வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு ஆர்டிகல் 32 சொன்னது யாரு அப்படின்னு கேட்டாதான் அது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். எந்த ஆர்டிக்கல சொன்னாரு அப்படின்னு கேட்டா 32வது ஆர்டிகல். டக்குன்னு ஹார்ட் அண்ட் சோலை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எல்லாருமே நம்ம அடிக்கிற பதில் என்ன, நம்ம பொதறி உடனே என்ன பதில் சொல்லும் அப்படின்ட்டுனா ஆப்ஷன் ஏலே பாருங்க, அடிப்படை உரிமைகள். ஹார்ட் அண்ட் சோல் அடிப்படை உரிமைகள், அப்போ அடிப்படை உரிமைகள் தான் அப்படின்னு டக்குன்னு பதில் அடிச்சிருவோம். பார்க்க ரொம்ப ஈஸியான கேள்வி மாதிரி தெரியும், ஆனா இது வந்து டஃபா வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த கேள்வி பார்த்த உடனே ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு பதில் அடிக்கிறதுக்கு, அதை பார்த்த உடனே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு பதில் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஒரு ஏரியா தான், ஆனால் கூட பதில் வந்து என்ன, கீ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இட் இஸ் த பிரியாம்பிள், முகவுரை தான் கீ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அமெண்ட்மெண்ட், முகவுரையில் ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து என்ன தேதி எந்த ஆண்டில் பண்ணோம், எத்தனாவது அமெண்ட்மெண்ட், முகவுரையில் இது வரைக்கும் ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் எப்போ நடந்தது, அதில் 3 வார்த்தைகள் ஆட் பண்ணுறோம். அதோட பேர் என்ன சொல்கிறோம், எஸ்எஸ்ஐ. எஸ்எஸ்ஐ அப்படின்னா என்னது, சோசியலிஸ்டிக், அப்புறம் செக்யூலர், அதுக்கப்புறம் இன்டெக்ரல். சோசியலிஸ்டிக், செக்யூலர், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுனா இன்டெக்ரல். சோசியலிஸ்டிக், செக்யூலர் அண்ட் இன்டெக்ரல். சோசியலிஸ்டிக் அப்படின்னா சமூக, செக்யூலர் மதச்சார்பற்ற, இன்டெக்ரல் அப்படின்னா ஒருமைப்பாடு. இன்டெக்ரல் அப்படின்னா என்ன சொல்கிறோம், ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகள் தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். 3 வார்த்தைகள் தான் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனாவது அமெண்ட்மெண்ட்னு கேட்டிருந்தேன், பதில் சொல்லியிருக்கணும். 42வது சட்ட திருத்தம் 1976.